ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேபி கார்னும் ப்ரக்கோலியும் வச்சு எப்படி ஒரு பொரியல் செய்யலாம், சப்ஜி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் ஒன்று நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும், தக்காளி ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும், இது பேபி கார்ன் இதுவும் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கணும், இது ப்ரக்கோலி இது வந்து நம்ம காலிஃப்ளவர் மாதிரி ஒவ்வொரு பூவாக எடுத்து கட் பண்ணி வார்ம் வாட்டரில் உப்பு போட்டு ஊற வச்சுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் தவா வச்சுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றணும். எண்ணெய் சூடான அப்புறமா ஜீரகம் போட்டுக்கணும். அது ஜீரகம் நல்லா வெடித்த அப்புறமா உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று ஒன்றா போடலாம். ப்ரக்கோலி வந்து ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ஆனால் கார்ன் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கார்னை தான் போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு அது கொஞ்சம் நல்லா வதக்கணும். நம்ம வார்ம் வாட்டரில் உப்பு போட்டு அந்த ப்ரக்கோலியை ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே ஊற வைக்கணும். அதில் இருக்க சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் அப்போ தான் சாகும். நம்ம எப்படி காலிஃப்ளவர் பொரியெல்லாம் செய்யும்போது வார்ம் வாட்டரில் போடுவோமோ அதே மாதிரி இதையும் வார்ம் வாட்டரில் போடணும். இதுக்கப்புறமா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பேபி கார்ன் போடணும். பேபி கார்ன் வந்து வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும், எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் ப்ரக்கோலி வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டு அதை முதல்ல போடணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ப்ரக்கோலி போடணும். இப்போ பேபி கார்ன் நல்லா கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குது. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இதுக்கப்புறம் ப்ரக்கோலி போடுறோம். ப்ரக்கோலி வந்து கலர்லாம் மாறக்கூடாது. அதேமாரி பார்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். வெந்த அப்புறமா அப்படியே விட்டோம்னா கலர் மாதிரி ஒரு மாதிரி எல்லோ கலர் மாதிரி வந்துடும். இது வந்து நல்லா க்ரீனாக தான் இருக்கணும். அந்த பச்சை கலர் போகவே கூடாது. இது சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ ப்ரக்கோலியும் போட்டு நம்ம நல்லா வதக்குறோம். இதுக்கப்புறம் காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி நம்ம தெளிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. சும்மா 2 கையில் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே தெளித்தா போதும். ஏன்னா இதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது வேகிறதுக்கு. தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சா போதும். அந்த தண்ணியிலே அது வந்து நல்லா எல்லாம் வெந்துடும். இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். இது நல்லா கிளறணும். கிளறிட்டு இது வந்து நம்ம மூடி போட்டு மூடி வைக்கணும். ப்ரக்கோலி வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானது. அது கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்ணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கலர் மாறாமல் இதேமாதிரி க்ரீனாக தான் இருக்கணும், எல்லோவும் ஆகவே கூடாது ப்ரக்கோலி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதில் லெமன் ஒரு 1/2 மூடி லெமன் எடுத்து புழிஞ்சிடணும். அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக லெமன் புழிகிறோம், அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு புழிஞ்சால் போதும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு இந்த சப்ஜி. இதுதான் பேபி கார்ன் ப்ரக்கோலி சப்ஜி. இதை நம்ம சாதத்தோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரி இதே மாதிரி எல்லாத்துக்கும் இது ரொம்ப சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட.